ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் மூலம் இந்த நிகழ்ச்சிகளை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் தியானிக்கலாமா? நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தை, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உங்களுடைய களஞ்சியங்கள், உங்களுடைய கையின் பியாசங்கள் பூரணமாய் நிறைவாக நிரம்பப் போகிறது. வேதனையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு என்னுடைய வாழ்க்கையில் உழைத்தும் பயனில்லை. ஒரு பகுதி மருத்துவத்திற்கென்று போகிறது, ஒரு பகுதி செலவுக்கென்று போகிறது, ஒன்றுமே என்னால் முடியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கின்றீர்களோ? கர்த்தருடைய ஆவியான இன்றைக்கு ஒரு அருமையான வார்த்தையை கொடுக்கிறார். உங்களுடைய களஞ்சியங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, தாயே தகப்பனே, உங்கள் களஞ்சியங்கள், கையின் பிரயாசங்கள் பூரணமாய் நிறைவாக நிரம்பப் போகிறது. எப்பொழுது, எப்படி? எனக்கு அருமையானவர்களே, சொந்த புத்தியிலே சாயாதபடி முழு இருதயத்தோடு சொந்த புத்தியிலே சாயாதபடி, சொந்த ஆற்றலை நம்பாதபடி, அவருடைய நினைவில், அவருடைய பாதத்தில், அவருடைய சமூகத்தில், அவருடைய பாதையிலே நடப்போம் என்று சொன்னால் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, நான் உழைக்கின்றேன், எனக்கு படிப்பு இருக்கிறது, எனக்கு பலன் இருக்கிறது, எனக்கு ஆள் பலன் இருக்கிறது என்று எத்தனையோ இடத்துல சொல்லி அவள் தோல்வி கண்ட எத்தனையோ நபர்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு உன்னுடைய வீட்டில், உன்னுடைய குடும்பத்தில் களஞ்சியங்கள் நிரம்பும். களஞ்சியம், கையின் பிரயாசங்கள் நிரம்பும் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்று முதல் இன்றைக்கே நிரம்ப போகிறது. ஆம், எனக்கு அருமையான ஒரு தம்பி, பிரபு என்ற ஒரு தம்பி உண்டு. இன்றைக்கு வெளிநாட்டிலே வேலை செய்கின்றார்கள். இந்த அருமையான தம்பி ஆண்டவருக்குள்ளாய் வந்தபோது, ஆண்டவருக்குள்ளாய் இருந்தபோது, அவன் வேலை பார்த்ததற்கும் அவன் இப்பொழுது வேலை பார்ப்பதற்கும் சம்பந்தமில்லாத ஒரு வேளையிலே ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். எப்படி? ஆண்டவரை நம்பினான், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தான். சொந்த ஆற்றலை அவன் நம்பவில்லை. அவன் சொன்னான், இது ஆண்டவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஏன்னா நான் வேலை பார்த்த கம்பெனி எனக்கு அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டவரோ அவனை இரட்டிப்பாக அல்ல, பல மடங்களே ஆண்டவர் ஆசீர்வதித்து அவன் களஞ்சியங்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அருமையான மகன் சொந்த குடியிருப்பை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு நண்பா, என் அன்பு சகோதரா, உன்னையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். நீ ஆண்டவரோடு பேசு, வேதத்தை வாசி. நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்கள், வேதத்தை வாசியுங்கள், தேவனை விசுவாசியுங்கள். அவரே என் சொந்த இரட்சகர், அவரே இந்த நாள் முழுதும் என்னை நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் கரத்தில் கொடுங்கள். இன்றைக்கு அருளாத இயேசு உங்கள் களஞ்சியங்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாம் பூரணமாய் நிரம்பும்படியா செய்ய போகிறார். ஹல்லேலூயா! நாளையோ நாளை மறுநாளோ அடுத்த வாரம் அல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு தோல்வி மேல் தோல்வி, வேதனை மேல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, இன்றைக்கு அருளாத இயேசு உன்னை நிரப்ப போகிறார். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போமா? ஆசீர்வாதம் தருகிற அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் மேற்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையை, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்ற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களிலும், குடும்பங்களிலும் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. வானத்து பழக்கிணைகளை திறந்து இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் நிறைவாய் ஆசீர்வதியும். பிதா, குமார், பரிசுத்தாவின் நாமத்தில் ஊழியக்காரன் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கோடான கொடி பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.